தெலங்கானாவில் யூடியூபில் சப்ஸ்கிரைபர்ஸ்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க கணவனுக்கு வேறு தொடர்பு இருப்பதாக வீடியோ வெளியிட்ட 4 மாத கர்ப்பிணி மனைவியை கணவன் கத்தியால் வெட்டி கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஊருக்குள் தனக்கு இருக்கும் நல்ல பெயரை டேமேஜ் செய்த ஆத்திரத்தில் கணவன் கொலை செய்யவும் துணிந்தது குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. காதல், கல்யாணம், கர்ப்பம் என யூடியூபில் வீடியோ மேல் வீடியோ போட்ட இளம்பெண் காதல் கணவனால் கொலை செய்யப்பட்டு சடலமாக கிடந்த காட்சிதான் இது. தெலங்கானா மாநிலம் ஜெகத்தியால் மாவட்டத்தில் உள்ள மாதாப்பூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் வைஷ்ணவி. வைஷு அம்மா என்ற பெயரில் யூடியூப் சேனல் வைத்திருந்த இவரை தற்போது 54,000 பேர் ஃபாலோ செய்கின்றனர். ரீல்ஸ் உள்ளிட்ட வீடியோக்களை போடுவதை தொழிலாக கொண்டிருந்த வைஷ்ணவிக்கு கொருட்லா நகர் ஐயப்பா காலனியைச் சேர்ந்த யூடியூபர் ஹரிபாபுவுடன் பழக்கம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இருவருக்கும் இடையேயான பழக்கம் நாளடைவில் காதலாக மாறிய நிலையில் ஹரிபாபு தனது பெற்றோரின் எதிர்ப்பை மீறி கடந்த ஆண்டு வைஷ்ணவியை கரம் பிடித்துள்ளார். மாமனார் வீட்டிலேயே செட்டில் ஆகி ஹரிபாபு மனைவியுடன் சந்தோஷமாக வலம் வந்தார். தம்பதி சகிதமாக இருவரும் தங்கள் காதல், கல்யாணம் முதல் செல்போன் வாங்குவது, டாட்டூ போடுவது, கோயில்களுக்கு போவது, ஹோம் டூர் வீடியோ என அனைத்தையும் தங்களுடைய யூடியூப் சேனலில் வீடியோவாக பதிவேற்றம் செய்தனர். என்னதான் மெனக்கெட்டு வீடியோ போட்டாலும் சப்ஸ்கிரைபர்ஸ் எண்ணிக்கை மட்டும் அதிகரிக்கவில்லையே என ஆதங்கப்பட்ட வைஷ்ணவி கடந்த 2 மாதங்களுக்கு முன்னர் கணவனுக்கு வேறொரு பெண்ணுடன் தொடர்பு இருப்பது போல் வீடியோ போட்டார். 2 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் அந்த வீடியோவை பார்த்ததைக் கண்டு சந்தோஷத்தில் துள்ளி குதித்த வைஷ்ணவி அடுத்ததாக அவரது பெற்றோர் கணவனின் கள்ள தொடர்பு குறித்து பஞ்சாயத்து பண்ணுவது போன்ற மற்றொரு வீடியோவையும் போட்டார். அந்த வீடியோவும் பல லட்சம் பார்வைகளை பெற சப்ஸ்கிரைபர்ஸ் எண்ணிக்கையும் கணிசமாக உயர்ந்துள்ளது. சப்ஸ்கிரைபர்ஸ் எண்ணிக்கையை அதிகரிக்க மனைவி விளையாட்டாக வீடியோ போட்டாலும் ஊர் உலகத்தில் தனக்கிருக்கும் நல்ல இமேஜை கெடுத்துக்கொள்ள விரும்பாத ஹரிபாபு மனைவியிடம் கடிந்து கொண்டதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக கணவன் மனைவிக்குள் சிறு சிறு சண்டைகள் அவ்வப்போது நடந்ததாகவும் சொல்லப்படுகிறது. இந்நிலையில் வைஷ்ணவி கர்ப்பம் தரித்தார். ஸ்கேன் எடுப்பது முதல் கர்ப்பத்தை உறுதி செய்வது வரை இருவரும் வீடியோவாக போட்டனர். என்னதான் மனைவியுடன் சந்தோஷமாக வீடியோ போட்டாலும் தனது இமேஜ் டேமேஜ் ஆன கடுப்பில் இருந்த ஹரிபாபு சம்பவத்தன்று மனைவியுடன் சண்டை போட்டுள்ளார். இருவருக்கும் வாக்குவாதம் முற்றிய போது ஆத்திரமடைந்த ஹரிபாபு மனைவியை கத்தியால் வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பி ஓடினார். தகவல் தெரிந்த போலீசார் வைஷ்ணவியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து வழக்கு பதிவு செய்து தலைமறைவான ஹரிபாபுவை தேடி வருகின்றனர். செல்ல மகள் சடலமாக கிடந்ததைக் கண்டு கதறி அழுத வைஷ்ணவியின் தாய் மற்றும் உறவினர்கள் ஹரிபாபு வரதட்சணை கேட்டு மகளை கொடுமைப்படுத்தியதாக குற்றம் சாட்டினர். சப்ஸ்கிரைபர்களின் எண்ணிக்கையை உயர்த்துவதற்காக கணவனுக்கு வேறொரு பெண்ணுடன் தொடர்பு இருப்பதாக மனைவி வீடியோ வெளியிட்டது இறுதியில் கொலையில் முடிந்துள்ளது.